மக்களே, இந்த மீடியா மட்டும் நம்பவே நம்பாதீங்க. தண்ணி வச்சிருக்கேன் லீக்னா தொட்டு சொன்னா அன்இன்டென்ஷனலா அது விழுறது. என்னோட இன்டென்ஷனலா அது வந்து என் தண்ணியில தொட்டி அந்த தண்ணியில அந்த தண்ணி தொட்டில இருக்கணும். நமக்கே தெரியாம விழுறதுதான் லீக். அது எப்படி பேப்பர் லீக் ஆகும்? இதுக்கு பேரு நீட் கரப்ஷன். நீட் கரப்ஷன் எந்த மீடியாவும் பேசுறாங்களா? ரொம்ப சாஃப்டா சொல்றாங்க பேப்பர் லீக். என்னமோ வந்து அந்த லீக்குக்கும் அந்த எக்ஸாம் நடத்துறவங்களுக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லாத மாதிரியும், தெரியாம யாருக்குமே தெரியாம அந்த பேப்பர் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையில அந்த மொபைல்ல அவங்களுக்கே தெரியாம உட்கார்ந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோட இந்த மீடியால எடுக்கிறாங்க. எப்படி மனசாட்சி இல்லாம எடுக்கிறாங்கன்னு தெரியல. 2024 இதே மாதிரி நீட் பேப்பர் லீக் நடந்திருக்கு. ஐ மீன் நீட் கரப்ஷன் நடந்திருக்கு. 2026 நீட் கரப்ஷன் நடந்தது. 2024 நடந்தது. அதாவது அந்த கோர் கமிட்டி மெம்பர் லீக் பண்ணல. 2024 கரப்ஷனுக்கும் 2026 கரப்ஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எங்கேயுமே பேசல. அந்த நீட் கரப்ஷனுக்குள்ள பின்னாடி இருக்கிறத யாருமே பேசுறது இல்லை. அந்த அனிதான்ற ஒரு பொண்ணு இருக்கு, டாக்டர் அனிதா. அந்த பொண்ணோட வீடியோ எல்லாமே பார்த்துருக்கோம். கண்டிப்பா எல்லாமே பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அந்த சுப்ரீம் கோர்ட் வாசல நின்றுட்டு ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்லிச்சு. அந்த குரல் இல்ல, அந்த பொண்ணால கத்தி கூட பேச முடியல. எங்க நம்ம கத்தி பேசினா நம்ம வந்து சட்டக்காரங்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவ்வளவு மதுவா, அவ்வளவு சாப்பிட்டா, அவ்வளவு அந்த சன்னமான குரல்ல அந்த மைண்ட் வாய்ஸ அவ்வளவு சாப்பிட்டா சொல்லிச்சுங்க. ஒண்ணுமே சொல்லல. எங்களால முடியாதுங்க, நாங்க வந்து கிராமத்துல இருந்து வரோம், எங்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் நாங்க வந்து 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் தான் நாங்க வந்து ஒரு பெரிய எக்ஸாம் அதை கிளியர் பண்ண நாங்க டாக்டர் ஆயிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில இருக்கோம். நீங்க திடீர்னாக்கா நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வரீங்க, அதை எங்களால கிளியர் பண்ண முடியாது. அதை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியல. இருந்தா கூட நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்களால முடியல அப்படின்னு அந்த ஈன குரல்ல பேசிச்சுங்க. அந்த பொண்ணோட கனவை இந்த சிஸ்டம்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த சிஸ்டம் யாருக்கான சிஸ்டம்? இந்த எளிய மக்களுக்கான சிஸ்டமா? அந்த பொண்ணு ரொம்ப எளிமையா தான் சொல்லுச்சு. அந்த பொண்ணு எந்த ஹார்ஷ் வேர்டு, எந்த ரூல் வேர்டு சொல்லல, யூஸ் பண்ணல. ஆனா அந்த அந்த பெண்ணோட குரல் இந்த சிஸ்டத்துக்கு கேட்கவே இல்லை. அது சுப்ரீம் கோர்ட் வாசல் நின்று கதறிச்சு. அப்புறம் அந்த பொண்ணோட கேஸ் தோத்து போய் இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணுச்சு. அந்த பொண்ணோட ஃபேஸ்ல எல்லாம் மஞ்சள் அப்ளை பண்ணி அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் இது நம்மளோட வாய்ஸ். நம்மளோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, அனிதாவுக்கு நம்ம நியாயம் வாங்கி கொடுக்கணும், நீதி வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நம்மளோட ஒரே ஒரு கோரிக்கை பேன் நீட் தான். ஏன்னா பேன் நீட் யார் கையில இருக்குன்னா கார்பரேட் கையில இருக்குங்க. ஸ்டூடெண்ட் கையிலயோ டீச்சர்ஸ் கையிலயோ இல்ல. அந்த நீட் கரெக்ஷன் பண்ணது யாரு? படிப்புக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கலாம் இல்ல. இந்த நீட் இன்ஸ்டியூட் நடத்துறாங்கல்ல, அவங்க அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை திருடி, அதுவும் யாரை வச்சிருக்காங்க? அந்த கோர் கமிட்டில இருக்காங்கல்ல, நீட் பேப்பர்ஸ் டிசைன் பண்ற கோர் கமிட்டில ஒரு டிரான்ஸ்லேட்டர், அதாவது மராத்திக்கு ஹிந்தில இருந்து இங்கிலீஷ்ல இருந்து மராத்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு இதை வந்து திருடி இருக்காங்க. அவ்வளவு பெரிய கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இது என்னன்னா இது வரைக்கும் நடந்த நீட் எல்லாமே கொஸ்டின் பண்ணிடுச்சு. ஏன்னா இது யாரும் பண்ண திருட்டு இல்ல, கோர் கமிட்டி. யோசிச்சு பாருங்க, அந்த பேப்பர் டிசைன் பண்ற கோர் கமிட்டில டேட்டா திருடப்பட்டிருக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர் திருடப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு நாள் நடந்த நீட்டவே கொஸ்டின் பண்ணுதுல, இந்த 26 நடந்த நீட் கரப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நீட் கரப்ஷன் இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? நீட் பேப்பர் லீக் ஆகலன்னு யார் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க? ஏன்னா இது கமிட்டி மெம்பரே பண்ணிருக்கு. அவ்வளவு ரெகுலேட் நடந்துருக்கு. ஆனா இந்த எந்த மீடியாவும் கோர் இஷ்யூ பத்தி பேசுறது. அப்புறம் இந்த ப்ரீ எக்ஸாம் வச்சாங்கல்ல, அந்த நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, ரீ எக்ஸாம் வச்சாங்கல்ல, அது எத்தனை பேர் எழுதுறது தெரியுமா?
22 லட்சம் கிட்ட. அதுக்கப்புறம் ரீ எக்ஸாம் வைக்கும்போது 19 லட்சம் தான் எழுதுறாங்க. இதை பத்தி நிர்மலா சீதாராமன் கேட்கிறாங்க, நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கேட்கிறாங்க, என்ன மேடம் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நல்ல விஷயம் தானே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது டைம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு ஒரு இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். எப்படிங்க 22 லட்சம் பேர் எழுதுறாங்க, ரெண்டாவது எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்கிறீங்க, அது 19 லட்சம் தான் எழுதுறாங்க. அப்ப அந்த 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை என்ன, அவங்களோட கதி என்ன, அவங்களோட மனநிலை என்ன, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அந்த எந்த சென்சிட்டிவிட்டி ஒரு பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குது, ப்ரிப்பேர் பண்றது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுத வேண்டியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லா நீட் பொறுப்பு பிஜேபி கவர்மெண்ட். தயவுசெய்து மீடியா பேப்பர் ஏதோ தன்னால் லீக் ஆகுறாங்க, இது கார்பரேட் கைகள்ல இருக்கு. நீட்டு நீட் இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே கார்பரேட் கையில இருக்கு. அதனால நம்மளோட மோட்டிவ் நீட் பேன்